சிவபுராணம் நின் பெருஞ்சீர் பொல்லா வினையேன் புகழுமார் ஒன்றனி அறியேன் என்ற அந்த தொடருக்கு நின் பெருஞ்சீர் என்று இறைவனுடைய அளவில்லாத பெருமைகளை பற்றி பேசக்கூடியது. அது 8 குணங்களை நான் சொல்ல போனோன்னா, தன் வைத்தனாதல் என்ன நினைக்கிறாரோ அதை செய்யக்கூடியவர், தூய உடம்பினர், இயற்கையாக உணர்வு உடையவர், முற்றுணர்வர், ஒருங்கே இந்த பொறிப்புலனும் இல்லாமல் அறியக்கூடியவர், பாசத்தால் பற்றப்பட இயலாதவர், பேரருள் உடைமை, அதன் காரணமாக தான் இந்த உலக படைப்பு நமக்கு அருள் புரியுது, முடிவில்லாத ஆற்றல், அப்புறம் அளவுபடாத இன்ப பொருளாக இருக்கிறார். அப்பொழுது அட்ட வீரட்ட குறிப்புகளை பார்த்தோம் என்றால், முப்புறத்தை எரித்தது, அந்தக அசுரனை சூளத்தில் ஏய்ந்தது, பிரம்மன் தலை கொய்தது, காமனை பொடியாக்கியது, யமனை அடர்த்து கொன்றது, சலந்திரனை பிளந்தது, ஆணை உரித்தது, தக்கன் வேள்வியை அழித்தது, அடிமுடி தேடிய படலம், விடம் உண்டது, அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுத்தது, கங்கையை தலையில் சூடியது, எவ்வளவோ இருக்கிறது இறைவனுடைய பெருமையை. இதையே பருதியார் என்ன சொல்கிறாருன்னா, திருக்குறளில் அங்கே எண்குணத்தான்ங்கிறதுக்கு அனந்த ஞானம் அனந்த வீரியம் அதிகமானன்னு அர்த்தம், அனந்த குணம் அனந்த தரிசனம், எங்கேயுமே அவராகத்தான் இருக்கிறார், நாமமின்மை, பேர் கிடையாது, கோத்திரம் கிடையாது, அவாவின்மை, அழியா இயல்பு, இதெல்லாம் பெருமானுடைய குணங்கள் என்று சொல்கிறார். இதுதான் ஞானசம்பந்த பெருமான் திருப்பாசுரத்தில் 4வது பாட்டு, ஆட்பாளவருக்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புயல் அளவில் கிளக்க வேண்டாம். அவருடைய பெருமையும் அடியார்களுக்கு அவர் அருளும் வண்ணத்தெல்லாம் கேட்க தொடங்கினா என்னால் இப்போ சொல்ல முடியாது என்று சொல்கிறார்.